ஹாய், திஸ் இஸ் வித்யா அண்ட் யூ வாட்சிங் சாய்ஸஸ் ஆஃப் வித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லவ்லி ரன்னர் சீரிஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். பார்ட் 1ல வந்து பாதி ஸ்டோரி பார்த்திருந்தோம் இல்லையா? ரிமைனிங் ஸ்டோரிஸ் வந்து பார்ட் 2ல பார்க்க போறோம். நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் புரியும். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1ல வந்துட்டு கிட்னாப்பர் வந்து சுஞ்சயாவை தேடி வந்து கத்தியெல்லாம் குத்தி கொன்றுவாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால சுஞ்சயாவும் இறந்துருவாரு. இன்சோல் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்சோல் வந்துட்டு இப்போ அவர் இறந்துட்டாரு இல்லையா? எகெயின் எப்படி காப்பாத்தலாம்? இந்த இன்சிடென்ட் வந்து நடக்காத மாதிரி பண்றதுக்காக எகெயின் வந்து பாஸ்ட் போனா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாட்ச் இருந்தா தானே இவங்களால பாஸ்டுக்கே போக முடியும். அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேடுவாங்க அந்த வாட்ச். அந்த வாட்ச் வந்து எங்கேயுமே இருக்காது. ரொம்ப நேரம் அழுது அழுது தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எகைன் எகைன் அவங்களுக்கு புரிய வரும். இவர் வந்து இவங்களால மட்டும்தான் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு வழியா இன்சோல் கண்டுபிடிச்சு அந்த வாட்ச் எடுத்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இவங்களால பேக் போகவே முடியாது. பிகாஸ் 12 வரைக்கும் வெயிட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி 12 வந்த உடனே அந்த வாட்ச்ல வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணதும் இவங்க எகைன் வந்து பாஸ்டுக்கு போயிடுவாங்க. சோ இப்ப வந்து பாஸ்ட்ல எங்க போறாங்க அப்படின்னா, இவங்களோட காலேஜ் டேஸ்ல தான் போய் நிப்பாங்க. காலேஜ் டேஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம இன்சோல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்ன ஆனாலும் நம்ம சுஞ்சயாவை மீட் பண்ணவே கூடாது, இவங்க கூட பழகவே கூடாது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் பழகுனா தானே அந்த கிட்னாப்பர் வந்து சுஞ்சயாவை கொல்றான். கிட்னாப்பர் வந்து இன்சோல தேடி வர கேப்ல வந்துட்டு இவரும் இன்வால்வ் ஆகுறாரு. அதனால தானே சுஞ்சயா சாகுறாரு அப்படின்ட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் இவங்க பாஸ்டுக்கு போய் பாக்குற ஆளே யாரு அப்படின்னா சுஞ்சியா தான். ஒரு நாள் காலேஜ்ல இருந்து இவங்க எல்லாரும் கேம்புக்கு போவாங்க. கேம்புக்கு போகும்போது இன்சோலும் அங்க இருப்பாங்க அண்ட் சஞ்சயாவும் அங்க இருப்பாங்க. இன்சோல் வந்து இவர்கிட்ட இருந்து எப்படியாவது அவாய்ட் ஆகணும்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னா, இன்சோல் வந்து அந்த கேம்ப்ல பயங்கரமா குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு அப்படியே வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. இது வந்து சுஞ்சியா பாப்பாரு. என்ன இவ காட்டுக்குள்ள போறா, அதுவும் இந்நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சியாவும் பின்னாடியே போவாரு. இவங்க வந்து நல்லா குடிச்சுக்கிட்டு அங்க ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அதுல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சுஞ்சியாவும் பக்கத்துல போவாங்க. பக்கத்துல போனதும் இன்சோல் வந்து அப்படியே இமோஷனலா பயங்கரமா குடிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் நீ வந்து என்ன தேடி தேடி வந்துட்டு இருக்க? ஏன் இன்வால்வ் ஆகுற? நீ என்கிட்ட இருந்து தூரமா போ. நீ இருந்தா வந்து என்னாலதான் உனக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டே இருப்பாங்க. இவரு வந்துட்டு குடி போதையில ஏதோ வளருது போல அப்படின்னு சொல்லிட்டு இவரு அப்படியே கேட்டுக்கிட்டு கம்முன்னு நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் அந்த டைம்ல நம்மளோட இன்சோல் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ஹம்மிங் மட்டும் பண்ணுவாங்க. சாங் எது அப்படின்னா, நம்ம சுஞ்சியா வந்துட்டு இந்த பேண்ட்ல என்டர் ஆகும்போது அவர் எழுதுற ஃபர்ஸ்ட் சாங் இதுதான். அந்த சாங் வந்து வேற யாருக்குமே தெரியாது. அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது டியூன் கூட அவர் வந்து யோசிச்சு வச்சிருப்பாரு. பட் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. ஆனா இதே சாங் வந்து ஃபியூச்சர்ல அவங்க ரொம்ப பெரிய கேபாப் பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த சாங் வந்து அவர் பாடுவாரு. சோ அந்த சாங் ரொம்பவே ஃபேமஸ் ஆன சாங்கா இருக்கும். அதனால நம்ம இன்சோலுக்கு அந்த சாங் தெரியும். பட் இப்ப பாஸ்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க. பாஸ்ட்ல வந்துட்டு இந்த சாங் இவங்க பாடுறத கேட்டதும் சுஞ்சியாக்கு ஷாக் ஆயிடும். இந்த சாங் நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. என் மனசுக்குள்ள இருக்கிற சாங் எப்படி வந்து இவ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் சுஞ்சியா இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்சோல் வந்து எகெயின் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த இன்சிடென்ட் பத்தி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பாஸ்ட்ல இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கிட்னாப்பர் அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவார் இல்லையா? அவர் எஸ்கேப் ஆனதுனாலதான் ஃபியூச்சர்ல வந்துட்டு சுஞ்சியாவை கொல்றாரு. சோ எஸ்கேப் ஆனவரை திரும்பவும் பிடிக்கிறதுக்காக இன்சோல் வந்து எகெயின் போய் போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி எனக்கு அந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியாவது அந்த கிட்னாப்பரை திரும்ப புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பதானே அவரால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல சுஞ்சியாவுக்கு என்ன ஆகும்னா, அவங்க அப்பா வந்துட்டு சுஞ்சியாவ அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போய் ஒரு ட்ரைனிங் கத்துக்கிறதுக்காக இவரை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி விடுவாங்க. பட் இவருக்கு விருப்பமே இருக்காது. இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இன்சோலுக்கு வந்து அப்பாடா ஒரு வழியா சுஞ்சியா எஸ்கேப் ஆயிட்டான். இனி ஏதாவது ஆனா கூட எனக்கு தான் ஆக போகுது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போலீஸும் வந்துட்டு இந்த கிட்னாப்பரை எப்படியாவது சீக்கிரமா புடிச்சிருவாங்க. ஒரு வழியா சுஞ்சியா எஸ்கேப் ஆயிட்டா அது போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரிலீஃபா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சின்சாய் ஏர்போர்ட்டுக்கு போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்னா யோசிச்சு பார்ப்பாரு. ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட்ல வந்துட்டு இன்சோல் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். நான் டைம் மெஷின் மூலம் வந்திருக்கேன். சோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. பட் அந்த டைம் வந்து சின்சாய் நம்ப மாட்டாரு. பட் அந்த சாங் எப்படி இவங்க பாடுனாங்க அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்ல இருந்து இன்சோலை தேடி திரும்ப ஓடி வந்துருவாங்க. திரும்ப வந்ததும் இன்சோலுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். ஐயோ இவன் தப்பிச்சிட்டான்னு பார்த்தா என்ன திரும்ப வந்துட்டான் அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து பயங்கரமா அப்செட் ஆயிடுவாங்க. பட் சஞ்சய் வந்து சொல்லுவாரு, இல்ல நான் நம்புறேன். நீ ஃபியூச்சர்ல தான் வந்திருக்க நான் நம்புறேன்.
பட் நீ இப்ப எப்ப போவன்னே உனக்கு தெரியாது இல்லையா? அது வரைக்கும் நீ வந்து என் கூட இரு. என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனல் எல்லாம் பேசுவாரு. பேசுனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் எகைன் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறமா தேசங்கோட அப்பா தானே இந்த போலீஸ் ஆபீசர். சோ வந்து இம்சோல் வந்து தேசங்கோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அப்பா வந்து தேசம்கிட்ட சொல்லுவாரு. இம்சோல பத்திரமா பாத்துக்கோ. அவளுக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த கிட்னாப்பர்னால இன்னுமே அவளுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. தேசமும் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம சஞ்சயா கிட்ட வந்து சொல்லுவாரு. இந்த மாரி அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த கிட்னாப்பர் இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்கானா, அதனால நீ கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அந்த டைம் தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஊருக்கு போவாங்க. அதாவது சுஞ்சியா, இன்சோல் அண்ட் நம்மளோட தேசம் 3 பேருமே அவங்களோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு போயிடுவாங்க. அண்ட் அங்க போயிட்டு எல்லாருமே அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இன்சோலுக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது, இந்த இடத்துல ஆல்ரெடி ஏதோ நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஒரு வால் பார்க்கும்போது, ஒரு பெயிண்டிங் பார்க்கும்போது, இந்த இடத்துல இன்சொல் வந்து பயந்து ஓடுற மாதிரியோ, பின்னாடி யாரோ தொரத்திட்டு வர மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தோன்ற மாதிரியே இருக்கும். சோ இம்சோலுக்கு வந்து இங்க ஏதோ நடக்க போகுது. இங்க வச்சு தான் வந்து வில்லன் நம்மள ஏதோ பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இம்சோலுக்கு ஒரு கிளிக் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயின்ல உட்கார்ந்திருப்பாங்க. அப்பதான் வந்து இம்சோலுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி சொல்லுவாரு. நாங்க அந்த வில்லனை வந்து ட்ரேஸ் பண்ணதுல அவன் இப்ப வந்து இந்த ஊர்ல இல்ல. வேற எங்கேயோ இருக்கான். மேபி அவன் உன்னை தேடி கூட வந்திருக்கலாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அத கேட்டதும் இம்சோலுக்கு வந்து தோணும். இப்ப அவ இங்க தேடி வரா அப்படின்னா, சிஞ்சியாவும் இங்க இருந்தா வந்து சிஞ்சியாவுக்கு ஆபத்து. இப்ப இங்க இல்ல அப்படின்னு அந்த ஊருக்கு போய் பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் சிஞ்சியா அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவனோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் போட்டும். நம்ம மட்டும் எப்படியாவது இங்கேயே இருந்துருவோம். நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து சுஞ்சியாவ அனுப்பி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி சுஞ்சியாட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். நான் எப்ப போவேன்னு எனக்கே தெரியாது. நான் திடீர்னு போயிருவேன். நான் போனா வந்துட்டு, நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும்போது சடனா எந்திரிச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிப்பாங்க. உடனே இவரும் பார்த்து சுஞ்சியாவும் போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீ யாரு? எனக்கு நீ யாருன்னே தெரியல அப்படின்னு ஆக்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் பண்ணதும் சுஞ்சியா வந்துட்டு நிஜமாவே நீ ஃபியூச்சர் போயிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவங்களும் வந்துட்டு அப்படி கைய உதறி விட்டுட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவாங்க. இந்த ட்ரெயினும் கிளம்பி போயிடும். இம்சோல் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கு இந்த இடத்துல தான் ஏதோ நடக்கிற மாரி தோணுது. அதனால நீங்க இங்க வந்துருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது கிட்னாப்பரை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு போலீஸும் வந்துருவாங்க. இம்சோலும் அன்னைக்கு அங்கதான் இருப்பாங்க. அதே மாதிரி கிட்னாப்பரும் இம்சோலை தேடி இங்க வந்துருவாங்க. இங்க வந்து இம்சோலை தேடிக்கிட்டே போவாங்க. அதே மாதிரி இம்சோலுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இன்சிடென்ட் தோணுச்சு இல்லையா? வால் பார்க்கும்போது, பெயிண்டிங் பார்க்கும்போது யாரோ விரட்டுற மாதிரி எல்லாம் மனசுல தோணிட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும். அவங்க இங்க நடந்துட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி துரத்துற மாதிரி இருக்கும். இவங்க பயந்து வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இம்சோலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கிட்னாப்பரும் வந்துட்டு இருப்பாரு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலீஸும் இவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அந்த கிட்னாப்பருக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்னாப்பர் உஷார் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இன்சோல் ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டாங்க இல்லையா? அதனால சுஞ்சியா வந்துட்டு இன்சோல தேடி திரும்பவும் இதே ஊருக்கே வருவாரு. ஊருக்கு வந்து ஒரு ஒரு இடமா தேடிக்கிட்டே இருப்பாரு. அந்த டைம் வந்து இன்சோல் வந்து நடந்து நடந்து எங்க போயிருவாங்கன்னா ஒரு மலை உச்சிக்கு போயிருவாங்க. ஏன் அந்த மலை உச்சிக்கு போவாங்கன்னா, அங்கேயும் தான் வந்து ஃபைனலா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சோ அங்க போனா அந்த கிட்னாப்பர புடிச்சிடலாம் போலீஸ கூட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு இம்சோல் அங்க போவாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது இம்சோல தேடி சுஞ்சியாவும் ஓடி வந்து அதே மலைக்கு மேல வந்து நிப்பாரு. கிட்னாப்பர் வந்து சுஞ்சியாவ பார்த்த உடனே அப்புறம் வந்து கத்திய வச்சு சுஞ்சியாவ குத்திருவாரு. குத்துனதுமே டக்குன்னு போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் வந்து கிட்னாப்பர புடிச்சிருவாங்க. பட் சுஞ்சியா வந்துட்டு கீழ கடல் இருக்கும். அங்க வந்து விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து எப்படியோ ஒரு வழியா சுஞ்சியாவ தூக்கிட்டு வந்துருவாங்க. பட் அவரு அப்பவும் இறந்துருவாரு. அண்ட் அந்த மொமெண்ட்ல வந்து சுஞ்சியோட கையில அந்த வாட்ச் இருக்கும். அந்த டைம் மெஷின் வாட்ச் இருக்கு இல்லையா? அந்த வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச பார்த்த உடனே தான் இன்சோலுக்கு ஞாபகம் வரும். பாஸ்ட்ல போயிட்டு நம்ம முதல்ல இந்த இவரு நம்மள மீட் பண்ற சீனே இல்லாத மாரி பண்ணிரலாம். சுஞ்சியா வந்து இன்சோல மீட் பண்ற சீனே வராத மாதிரி பண்ணிடுவோம். அப்பதான் வந்து சுஞ்சியா வந்து இன்சோலோட லைஃப்லயே வரமாட்டாரு. சுஞ்சியா வந்து இறக்கவும் மாட்டாரு. அட்லீஸ்ட் உயிரோடவாது இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் அந்த வாட்ச கழட்டி பிரஸ் பண்ணதும் இவங்க அப்படியே வந்துட்டு பாஸ்டுக்கு போயிடுவாங்க. பாஸ்டுக்கு எங்க போவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுஞ்சிய வந்துட்டு நம்ம இன்சோல மீட் பண்ண ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டுக்கு போவாங்க. போயிட்டு இவர் மீட் பண்ற மாரி சீன் வரும்போது, இம்சோல் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு மறைஞ்சு இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே நடக்காது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தா தானே இதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி, இவருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ரொம்ப வருஷங்கள் போயிடும். போனதுக்கு அப்புறம் இம்சோல் வந்து மூவி புரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சொஞ்சியா வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டரா இருப்பாரு.
சோ ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா, இம்சோல் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹெட் வந்து இவங்கள கூப்பிட்டு பயங்கரமா திட்டிருவாங்க. சோ அந்த கான்ல வந்து இம்சோல் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமா ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து டைப் பண்ணி வச்சிருவாங்க. டைப் பண்ணி அத ரெட் கலர் கவர்ல வச்சு, நாளைக்கு இது வந்து அவங்க கிட்ட கொண்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத குடுக்க போகும்போது அந்த ஹெட் வந்துட்டு, "சாரி நான் நேத்து உன்ன திட்டினது ரொம்ப தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத" அப்படின்ட்டு போயிருவாங்க. இவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டு மறந்து அந்த லெட்டர வந்து அவங்களோட டேபிள்லயே வச்சுட்டு வந்துருவாங்க. அந்த ஹெட்டும் ஏதோ கவர் இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட பேக்குக்குள்ள அந்த கவர் எடுத்து வச்சுட்டு, எனக்கு ஒரு அவார்ட் ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்ஷனுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்சோலுக்கு ஞாபகம் வரும். ஐய்யய்யோ! ரெசிக்னேஷன் லெட்டர் அந்த லெட்டர் வந்து இவங்க பேக்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு, இவங்க வந்துட்டு அவார்ட் ஃபங்ஷனுக்கு அவங்களோட ஹெட்ட தேடி போவாங்க. அங்க போயிட்டு யாருக்கும் தெரியாம, யாரும் பார்க்காத நேரம் இந்த பேக்குக்குள்ள இருந்து இந்த கவர எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ திருடி மாரி பதுங்கி பதுங்கி போயிட்டு அந்த பேக்க தொறந்து இந்த லெட்டர்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இத ஓரமா நின்னு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ திருடி வந்துட்டு இவங்க பேக்ல இருந்து ஏதோ எடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள வந்து ஃபாலோ பண்ணியே அவர் வந்துட்டு இருப்பாரு. சடனா பார்த்தா இவங்க 2 பேரும் இடிச்சுட்டு அப்படியே கீழ விழ போவாங்க. பார்த்தா அது யாருன்னா நம்மளோட சுஞ்சையா. சோ அவரு வந்து ஹீரோ இல்லையா? அவரும் இந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட்டா இன்சோல பாக்குறாங்க. இன்சோலுக்கு அது பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆயிடும். ஐயோ! பார்க்கக்கூடாதுன்னு நெனச்சாலும் நான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹேப்பியாவும் இருப்பாங்க, கொஞ்சம் அப்செட்டாவும் இருப்பாங்க. அப்படியே ஷாக்ல நின்னுகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்சோல் வந்துட்டு ஒரு மூவியோட ஸ்டோரி எழுதுவாங்க. அது எந்த ஸ்டோரி அப்படின்னா, இவங்க லைஃப்ல நடந்த இல்லையா இந்த இன்சிடென்ட்ஸ் சுஞ்சேவா மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இவங்க க்ளோஸா பழகுனது, ஆக்சிடென்ட் ஆகுறது, சுஞ்சய் வந்துட்டு இன்சோலால இறக்குறது, இந்த மொத்த சீன்ஸுமே சேர்ந்து ஒரு மூவி மாதிரி அவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. இங்க வந்து மூவி புரொடக்ஷன் அந்த டீம் மூவி புரொடக்ஷன் அண்ட் இங்க வந்து இந்த மூவி ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்களே, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டோரிக்காக நம்மளோட சுஞ்சேவ வந்து புக் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் தான் ஹீரோவா ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டோரிய வந்து மாத்தி அனுப்பி விட்டுருவாங்க. அவருக்காக எழுதி வச்சிருந்த ஸ்டோரிய அனுப்பாம, நம்ம இம்சோல் எழுதி வச்சிருந்த ஸ்டோரிய வந்து ஹீரோவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அத வந்து செஞ்சு ரீட் பண்ணதும் பயங்கரமா அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஹார்ட் அப்படியே பிச்சு புடுங்குற மாரி அவருக்கு வலிக்கும். அவருக்கே தோணும், ஏன் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி படிச்சதுமே ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவருக்கு தெரியாமலே அவர் வந்து அழுதுகிட்டே இருப்பாரு. அவருக்கு தோணும் இந்த கதைக்கு போய் ஏன் எனக்கு வந்து இவ்ளோ எமோஷனலா நான் அட்டாச் ஆகுறேன்? ஏன் எனக்கு அழுகைலாம் வருது அப்டின்ட்டு. பட் அவருக்கே தெரியாது ஏன் அப்டின்னு. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தானே. இவங்க பாஸ்ட்க்கு போய் மாத்துனாலுமே, அவருக்கு மனசுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். பட் அது அவருக்கே தெரியாது. இந்த ஸ்டோரி படிக்க படிக்க தான் அவருக்குள்ள ஏதோ ஒரு மாரி ஃபீல் ஆகுற மாரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்க மாதிரி இருக்கே அப்டின்லாம் அவருக்கு தோண ஆரம்பிக்கும். அப்புறமா ஸ்டோரிய படிச்சுட்டு சுஞ்சய் வந்து பயங்கரமா வெறித்தனமா நான் நடிச்சா இந்த படத்துல தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுவாரு. பட் இன்சோல் வந்து இத கேள்விப்பட்டு எப்படி நீங்க இந்த ஸ்டோரி அவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருவாங்க. அப்புறமா இன்சோல் சொல்லிருவாங்க. அவர நடிக்க வைக்க வேணாம். வேற யாரையாவது நடிக்க வைங்க. அவர் தான் நடிப்பாரு அப்படின்னா, நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இன்சோல் சொல்லிடுவாங்க. இத கேள்விப்பட்டு சுஞ்சியாக்கு வந்து ஷாக் ஆயிடும். நம்மள போய் ரிஜெக்ட் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷாக் ஆயிடும். அவரு வந்து கியூரியஸ் ஆக ஆரம்பிச்சுருவாரு. இவ ஏன் நம்மள இவ்ளோ தூரம் வந்து ரிஜெக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இம்சோல் வந்துட்டு அவர் நடிக்கிறதா இருந்தா நான் இந்த வேலையவே விட்டுருவேன். அந்த அளவுக்கு அவங்க போயிருவாங்க. ஏன்னா வந்து இவங்க நடிக்கிறதுன்னா இவங்க வந்து பழகணும், பேசணும். எகைன் அத கேட்டு திரும்ப வந்துடக்கூடாது இல்லையா? இத கேட்டதும் சுஞ்சனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடும். இவ்ளோ ஸ்ட்ராங்கா நான் வேணான்னு சொல்றதுக்கு என்ன ரீசன்? ஏன் அவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா என்ன ரிஜெக்ட் பண்றா? அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி எழும்பிரும். சோ இந்த ஃபியூச்சர்ல வந்துட்டு சுஞ்சியா இருக்கிறாங்க, நம்ம இன்சோல இருக்கிறாங்க அப்படின்னா தேசமும் இருக்கணும் இல்லையா? தேசங் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இருப்பாரு. அவரோட அப்பாவோட வேலைய வந்து தேசங் பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி கிட்னாப்பரும் இந்த ஃபியூச்சர்ல இருந்துட்டு இருப்பாரு. அவரும் டாக்ஸி டிரைவரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அப்ப நம்ம இன்ஃபோ எப்படி அட்டாக் பண்ணாரோ, அதே மாதிரி இப்ப வேற ஒரு பொண்ணு வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண போவாரு. தேசங் தான் இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காரு. தேசங் வந்துட்டு அந்த கிட்னாப்பரை இப்ப வந்து தேடிக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த கேப்ல வந்து சுஞ்சியாக்கு அந்த மூவியோட ஸ்கிரிப்ட் படிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு ஒரு விஷயமா ஞாபகம் வர ஆரம்பிக்கும். அப்படியே மண்டைக்குள்ள வந்து அந்த பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் அப்படியே ஓட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்ட்ஸா ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அண்ட் இங்க வந்து தேசங் வந்து வெறித்தனமா அந்த கிட்னாப்பரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒரு வழியா கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே கிட்னாப்பர் இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக கார் எடுத்துட்டு அப்படியே போவாங்க. சேஸ் பண்ணிக்கிட்டு தேசமும் பின்னாடியே கார் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு கார் சேசிங் மாதிரி மாறி மாறி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் நம்மளோட செஞ்சியா வந்து ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அப்படியே ஃபுல் பாஸ்ட்டுமே ஞாபகம் வர ஆரம்பிக்கும். என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஃபுல்லாவே அவர் மண்டையில வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஓட ஆரம்பிச்சதும் அவர் அப்படியே வந்துட்டு தலையில கைய வச்சுட்டு அப்படியே நின்னுகிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் ஆப்போசிட்ல வந்து அந்த கிட்னாப்பர் வந்துட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் கிட்னாப்பர் கையால தான் சிஞ்சியாக்கு சாவுங்கிற மாதிரியே ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். சோ ஃபேட் படி வந்து சிஞ்சியா கிட்னாப்பர் கையால தானே சாகணும். சோ கிட்னாப்பர் வேற கரெக்டா வந்துட்டு இருப்பாரு. இவனும் மண்டையில கைய வச்சு ரோட்ல அப்படியே நின்னுகிட்டு இருப்பாங்க. பக்கத்துல வரும்போது தேசம் வந்து பாத்துருவாரு ஆப்போசிட்ல வந்து நம்ம சிஞ்சியா நிக்கிறத. உடனே தேசம் வந்து குறுக்கால கார கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு வழியா அந்த ஆக்சிடென்ட் நடக்காத மாதிரி பண்ணிருவாரு. இருந்தாலும் சுஞ்சியாக்கு வந்து எல்லாமே ஞாபகம்
ஞாபகம் வந்து அப்படியே தலை சுத்தி அப்படியே கீழே விழுந்துருவாரு. இவர் வேற ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் இல்லையா? சோ அவர் மயங்கி விழுந்த உடனே அந்த நியூஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த நியூஸ யார் பார்ப்பாங்கன்னா, இன்சோல் பார்ப்பாங்க. பார்த்ததுமே இன்சோல் வந்து ஐயய்யோ! மறுபடியும் இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன பண்ணாலும் இவனுக்கு ஏதாவது ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்மள சுஞ்சியாவ தேடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் சுஞ்சியாவும் இங்க தலை சுத்தி விழுந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஃபுல்லா ஞாபகம் வரும். இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இன்சோல பார்க்கறதுக்காக ஓடி வருவாங்க. ஓடி வந்து 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது நம்ம சிந்தியா சொல்லுவாங்க, "எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம 2 பேரும் இவ்ளோ லவ் பண்ணியிருக்கோம்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு. அண்ட் இங்க எப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அங்க வந்து கார் சேசிங்ல தேசங் வந்துட்டு கிட்னாப்பரோட கார இடிச்சு தள்ளுவார் இல்லையா? தள்ளிட்டு கிட்னாப்பர் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தேசமும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்கும்போது, கிட்னாப்பருக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு லாரி வரும். லாரி வந்து அப்படியே கிட்னாப்பர இடிச்சு தள்ளிரும். நம்ம பாஸ்ட்ல வந்து இன்சோல் எப்படி அந்த கார்ல ஆக்சிடென்ட்ல இடிச்சு கீழ ரிவர்ல போய் விழுவாங்களோ, அதே மாரி இந்த லாரி இடிச்சு கிட்னாப்பர் வந்து தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துருவாரு. சோ ஆபத்துன்னு நினைச்சிட்டு இருந்த கிட்னாப்பர் வந்து ஒரு வழியா இறந்துடுவாரு. சோ இவங்களுக்கு வந்து இப்ப எந்த ஆபத்தும் இல்லாதவங்க முறை அவங்க இருப்பாங்க. அண்ட் சுஞ்சேக்கு வேற எல்லாமே ஞாபகம் வந்தனால இன்சோல் கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இவரு செத்து மறுபடியும் இவங்க பாத்துக்கு போவாங்களான்னா அதான் கிடையாது. கிட்னாப்பர் இறந்துட்டாரு இல்லையா? சோ இது வந்து முடிஞ்சு போச்சு இந்த ஃபேட். அதனால இவங்க வந்து ரொம்ப ஸ்மூத்தா பியூட்டிஃபுல்லா லவ் பண்ணிட்டு ஃபைனலி 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. சோ என்னதான் வந்துட்டு இடையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சும்மா சும்மா அவரு செத்து 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 பொழைச்சு வந்தாலும் ஃபைனலி வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட தான் முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் லவ்லி ரன்னர் சீரிஸோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சீரிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த சீரிஸும் பிடிக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்ல பார்க்கலாம். பாய்.